சொல்றாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவர். ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. அதை பார்த்தோன்னே டக்குன்னு நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஒரு இஸ்லாமிய இயக்கத்தோட தலைவர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், நம்ம 21ஆம் பக்கங்க. ஈவே ராமசாமி சொன்ன 21ஆம் பக்கத்தோட சேகர் பாபுவோட போட்டோ. என்ன வேடம் பார்த்தீங்களா? அருமையாக வேடத்தை போடுறாங்க, அருமையாக வேடத்தை போடுறாங்க. இதே சேகர் பாபுக்கு இந்த கமலஹாசன் இந்த பேண்டவர் இருக்காப்புல, இனிமேல் ஆண்டவர்னு சொல்லவே கூடாது, வந்தால பேண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி காரியத்தை கமலஹாசன் பண்ணி வச்சிருக்காப்புல பாருங்க. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவர். யோ பேண்டவரை, கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டாங் கொய்யால அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பேசி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? உனக்கு அவங்க போற எலும்பு துண்டுக்காக நீ வேணா போய் அவங்களுடைய அறிவாலயத்தில் வாட்ச்மேன் ஆயிரு, இன்பாவுக்கு சொம்படி. அதெல்லாம் தமிழர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழர்கள் புனிதமாக நினைக்கிற ஒரு மாமன்னனை இந்த சேகர் பாபுவோட ஒப்பிட்டு பேசுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? வேண்டவர கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? நீங்கள் வேணா இவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னா எப்படி பேசலாம்? ஐயா ரொம்ப கரெக்டாக இருப்பார். துர்காமா இருக்காங்கல்ல, அவங்க காருக்குள்ளே ஏறையில் சேலை ஏதாவது மாட்டிச்சுன்னா டக்குன்னு எடுத்துடுவார். அந்த அளவு சின்சியராக வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர். முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலினின் கால்களில் விழுந்து அமைச்சர் சேகர் பாபு ஆசி பெற்றார். அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நடந்து போயிட்டு இருக்கேல, கீழே செருப்பு கடந்தா கூட இருக்கின்ற அவருக்கான பாதுகாவலர்கள் எல்லாமே இருப்பாங்க, அவங்க கூட பேசாம இருப்பாங்க. ஆனா இந்த சேகர் பாபு இருக்காரு, அப்படி கீழே விழுந்து அப்படியே செருப்பெல்லாம் அப்படியே மல்லாக்க டைவ் அடிச்சு தூக்கி போடுவாரு. அப்படிப்பட்ட திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டிருக்கலாம். சாரிங்க, ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இவர் ஸ்டாலின் போனப்போ மட்டும் படுத்து உருண்டு செருப்பு எடுத்து போடலை, உதயநிதி போனப்பையும் செருப்பை தூக்கி போட்டிருக்காரு. பயங்கரமான கொத்தடிமைங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருடைய கால் அப்படியே தொட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாப்புல. எப்பா எங்க தொட்டு கும்பிடுற? அடடடா, அருமையா தொட்டு கும்பிடுறியாப்பா. இந்தா இங்க பாரு, இப்ப காட்டுவோம் ஸ்லோ மோஷன்ல எப்படி தொட்டு கும்பிடுறேன்னு. இவருடைய வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலினோட வயசு என்ன? ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக எந்த அளவுக்கு போனோமோ அந்த அளவுக்கு சேகர்பாபு போயிட்டு இருக்காப்ல. அந்த திறமையை சொல்லி பேண்டவர் ஓட்டு கேட்டிருந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ராஜராஜ சோழனை கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கமலஹாசன் ஜி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஏன்னா மாமன்னர் ராஜராஜ சோழன் இருக்காரு, ஹிந்து தர்மத்தையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் சனாதன தர்மத்தையும் உயிரா போற்றியவர். அப்படிப்பட்டவரை, அப்படிப்பட்ட புனிதமான மாமன்னரை இந்த சேகர்பாபுவை போன்றவர்களோடு, அதுவும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் ஹிந்து தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு வாய் சவடாலாக பேசக்கூடிய சேகர்பாபுவோட இணைச்சி பேசுறதுக்கு கமலஹாசா உனக்கெல்லாம் நாக்கு கூசலை, வெக்கமா இல்லை? இந்த கமலஹாசனை எவ்வளோ நாத்தம் பிடிச்சதை கொண்டு அடித்தா கூட இதற்கு பரிகாரம் தீருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. இப்படி கமலஹாசன் பேசுன உடனே மக்களெல்லாம் காரை துப்ப தொடங்கினாங்க. கண்ணாபின்னு காரை துப்பி வச்சுருக்காங்க. நாகரிகமாக உள்ள கமெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. அடை கோமாளி, அதில் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு, நம்மளால் படிக்க முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. அடை கோமாளி டேஸ், அப்படி எவ்வளோ தாண்டா கொடுத்தான் ராஜராஜ சோழனெல்லாம் இழுத்து விடுற அப்படின்னு ஒருத்தர் செம்ம கடுப்பாக ரிப்ளை கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் பாருங்க, அட படுவாவி கமலஹாசா, சூடு சொர்ண வெக்கமானம் எதுவுமே இல்லையாடா? ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக எங்க தேசத்து மாமன்னரை ஏண்டா இழிவுபடுத்துகிற ராஸ்கல் அப்படின்னு உண்மையிலே
சரியான ஒரு ரிப்ளைவை தான் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தவங்களை பாருங்க, இந்த கோமாளி கமலஹாசனுக்கு மூளை மழுங்கி விட்டது போல இந்த சேகர் பாபுவை மக்கள் யாருமே ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. உண்மையை சொல்லிவிட்டாங்கங்க, சேகர் பாபுவை மக்கள் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. இதில் இவர் ராஜராஜ சோழனா சீச்சி அப்படின்னு மக்கள் கடுமையான கோவங்க. கமலஹாசன் இப்படி பேசணுன்னா சும்மா ரவுண்டு கட்டி அடிக்க தொடங்கினாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட குளத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன், இந்த இவங்க பிரச்சாரம் பண்ண தொகுதி. அங்கே போயிட்டு கமலஹாசன் இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. அது செம காமெடி, சீரியஸான விஷயம் கிடையாது. பாருங்க. இங்கே என் தொண்டர்கள் இங்கே வந்திருப்பது மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்ற நியாயமான ஆசை. இது பேராசை. ஐயோ, என் தொண்டர்கள் இங்க வந்திருக்கும் என் தொண்டர்கள். யோ பேண்டவர, இனிமேவும் உன் கட்சியில் ஒரு தொண்டன் இருந்தான்னா அவன் கண்டிப்பா சோத்த திங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கவிஞர் அநேகன் இருக்காப்ல, அவர் மட்டும்தான் இனிமேல் இருக்காருன்னு நினைக்கிறேன். மீதி மிச்சம் பாக்கி எல்லா வயலும் ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா டிவியை உடச்சி அப்படியே டார்ச் லைட்டால் பர்ஃபார்மன்ஸை பண்ணதை பார்த்து நான் கூட அந்த காலகட்டங்களில் சில்லறைய அப்படியே தூக்கி செதற விட்டுருக்கேன். யோ கமலஹாசன்யா எப்படியா திமுகவை எதிர்த்து மாரிஸ் அரசியல் எதிர்த்து அப்படின்னு நான் கூட சில்லறைய வாரி அப்படியே செதற விட்டுருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராஜ்யசபா சீட்டுக்காக அறிவாலய வாசல்ல இன்பாவுக்கு விட்டா ஆய் கூட கழுவி விடுவாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோ எளிதாக கடந்து போகவே முடியலை. ஒரு பாட்டியம்மா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மனு கொடுக்க வர்றாங்க. அந்த மனுவை என்னன்னு கூட பார்க்காம அந்த பாட்டியம்மாவை பிடிச்சி தள்ளிட்டு போறாப்புல. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்கல நீங்களாம் யாரா நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேட்க தோணுது. ஸ்டாலின் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து காலையில் வந்து வாக்கிங் போயிட்டு நான் மக்களை சந்திக்கிறேன், நான் யாரு தெரியுமா, வாக்கிங் போகிற நேரத்தில் கூட மக்களுடைய குறைகளை கேட்பேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஷூட்டிங்கை நடத்துவாங்க, நாடகத்தை போடுவாங்க. அந்த நாடக நேரத்தில் அவங்க அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ஸ்டாலின்கிட்ட பேச முடியும். ஏன்னா அவங்க பேசல புகழ்வாங்க. ஐயா நீங்கள் 100 வருஷம் தமிழ்நாட்டை ஆள போகிறீங்கய்யா, ஐயா உங்களுடைய ஆட்சியில் அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுதியா அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நாடகமாக நடித்து பேசுவாப்புல. இது மாதிரி உண்மையாக அவங்களுடைய கோரிக்கையோட யாராவது பேச வந்தா அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்கல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் கிடையாதுங்க, நேற்று கூட ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு திமுக காரன் திமுகவோட 200 ரூபா அடிமை ஊப்பியாக இருந்தால் கூட அவன் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஆசையோட அப்படியே வர்றாப்புல. வந்தவரை பா அப்படின்னு ஒரு நாயை துரத்துற மாதிரி ஸ்டாலின் பண்ணுற அந்த காட்சிகளை பார்க்கல உண்மையிலேயே அவன் திமுக காரனாக இருந்தாலும், பாதிக்கப்பட்டவன் திமுக காரனாக இருந்தாலும் நமக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் ஒரு கொடுமை வேறு நடந்திருக்கு. என்ன தெரியுமா, ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் வந்து அறிவாலய வாட்ச்மேனாக இருக்க கமல் இருக்காப்புல, இந்த பக்கம் பொட்டி பிரேமலதா, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சென்ட்ரலில் நடந்து போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கேருந்து திடீர்னு ஒரு கை ஒன்று வருது. யாருன்னு பார்த்தா விசிகாவோட தொண்டன் போல இருக்குது. அப்படியே விசிகா துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கையை கொடுக்குறதுக்காக அப்படி நீந்தி அடிச்சுக்கிட்டு இப்படியே வராப்புல. ஸ்டாலின் அவர்கள் அப்படியே தட்டி விட்டு அதை கடந்து போயிட்டுருக்காப்புல. இதை பார்க்கல இந்த விசிகா காரவங்களுக்கு கோவம் வருதோ இல்லையோ, நமக்கு கோவம் வருதுங்க. ஏன்னா அவங்களுக்கு விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா போதும், இதெல்லாம் எளிமையாக கடந்து போயிடுவாப்புல. என்கிட்ட மோதாதே. டேய் என்ன இலவிடாது, என்ன காமெடி பார்த்தீங்களா? 23ஆம் புலிகேசி போல கொஞ்சம் கூட சிரிக்காம காமெடி பண்றதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினால தான் முடியும். வாழும் வேலும் என் இரு கண்கள். வடிவேலோட மார்க்கெட் வேற இறங்கி போச்சு. இவரை அந்த இடத்துக்கு நடிக்க அனுப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எவன் தான் எழுதி கொடுக்குறான், எவன் தான் ஐடியா கொடுக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மக்கள் எல்லாம் சிரிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு டைலாக போட்டாரு பாருங்க, மாணிக்கமா இருந்த என்ன பாஷாவா மாத்துறது யார் தெரியுமா,
பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களுக்கு பலமான ஆப்பா சொருகியிருக்காங்க. ஆனால் கீழே விழுந்தும் மீசையில் மண்ணோட்டாத மாதிரி என்ன மாதிரி பில்டப் பேச்ச பார்த்தீங்களா? 33 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு எதிராக திமுக போட்ட ஓட்டுக்கு மக்கள் எல்லா இடத்துலையும் டோட்டல் இந்தியா முழுவதும் இண்டி கூட்டணியை காரி துப்பிட்டு வராங்க. ஆனால் இவர் மட்டும்தான் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு பயங்கரமாக உடன்பிறப்புகள்கிட்ட பயங்கரமாக பில்டப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அதுலேயும் ஒரு கேவலம் என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்தில் இத்தாலி காங்கிரஸ் கட்சிக்கு 99 இடங்கள் இருக்கு, அகிலேஷ் யாதவோட கட்சிக்கு 37 இடங்கள், மம்தாவோட கட்சிக்கு 29 இடங்கள். இப்படி இவங்கெல்லாம் அதிகமாக இடங்களை வச்சிருந்து கூட இவங்க பில்டப் பண்ணவே இல்லை. திருடனுக்கு தேல் கொத்துற மாதிரி பேசாம பயந்துகிட்டு பொத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வட மாநிலங்கள் கொந்தளிக்க தொடங்கியிருக்காங்க, பெண்கள் இன்னைக்கு கொந்தளிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் திமுக வெறும் 22 இடங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி பண்ணிட்டோம் தெரியுமா, எங்கள் எம்பிக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு. அதுவும் திமுகவோட எம்பிக்கள் எப்படிப்பட்ட எம்பிக்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்க அப்படின்னு வீர கோஷங்கள்லாம் போடுவாங்க. அப்படிப்பட்ட எம்பிக்களை வச்சுக்கிட்டு இவர் விடுற டைலாக் இருக்கு, அடேங்க அப்பா பயங்கரமான டைலாக போட்டுட்டு இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விவாதம் நடந்துட்டு இருக்க வேளையில் கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பயங்கரமாக லாஜிக்காக ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு காமெடி பீஸாக மாறி இருக்காங்க. என்ன தெரியுமா பேசியிருக்காங்க? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களின் குரலாக பேசுகின்றேன், எம்பிக்களின் எண்ணிக்கையை 850 உயர்த்தினால் நாடாளுமன்றத்தில் பேச நேரம் கிடைக்குமா அப்படின்னு. இன்னும் விட்டா, ஐயா இவ்வளோ எம்பிக்களை நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டுறீங்களே, இவ்வளோ எம்பிக்களை கூட்டினா நாங்கள் வந்து கேண்டீனில் போய் பச்சி வடை வாங்குறதுக்கு லைனில் நிற்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ நேரம் லைனில் நிற்கிறது அப்படின்னு கேட்டால் கூட கேட்பாங்க போல இருக்கு. அக்கா கனிமொழி அக்கா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நீங்கள் நேரம் கிடைக்காது, திமுக எம்பிக்களுக்கு நேரம் கிடைக்காது, பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது அப்படின்னு நீலிக்கண்ணீரை வெடிக்கிறீங்களே. இவ்வளோ வருஷம் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் என்னத்தை தான் அப்படி பேசி கிழிச்சாங்க? ஒரு மண்ணாங்கட்டையும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச திமுக எம்பிக்களுக்கு 20 செகண்டே அதிகம்தான், 20 செகண்டே அதிகம்தான். அதுக்குள்ளே அவங்க வந்து அவங்களுடைய வீர உரையை முடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்களா? உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்க அப்படின்னு மான்கராத்தை போட்டுக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. அதுதான் திமுக எம்பிக்களோட வேலை. இதில் வேற எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது அப்படி இப்படின்னு பயங்கரமான உருட்டு வேற. தமிழக மக்களுக்கு திமுக இந்த விஷயத்தில் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தர்மப்படி, சட்டப்படி கிடையாது, தர்மப்படி அவர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 50 விழுக்காடு உயர்த்தி தமிழகம், கேரளா போன்ற தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்தார். அதையும் திமுக தன்னுடைய கேவலமான நாரத்தரமான அரசியலுக்காக எதிர்த்து இன்னைக்கு பல்பு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆளாக இருந்தால் கூட ஜெகன்மோகன் ரெட்டி தெளிவான விஷயத்தை பேசியிருக்காரு. தென் மாநிலங்களுக்கும் பெண்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, தென் மாநிலங்களுக்கும் இடங்கள் குறையும், 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தால் மக்களவையில் தென் மாநிலங்களின் எண்ணிக்கை நிச்சயமாக குறையும் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. ஆனால் இதை பற்றியெல்லாம் திமுக காரங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு இருக்கின்ற ஒரே கவலை, எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி வெற்றி பெற்று தமிழகத்தை சுரண்டோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பெரிய வீராதி சூரனை காட்டுறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய டைலாக்கெல்லாம் வேற எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னத்தை டைலாக் எழுதி கொடுத்தாலும் மக்களை பொறுத்த அளவுக்கு இவங்கெல்லாம் டம்மி தான். ஏன்னா முதலமைச்சர் என்னதான் அப்படி வீராதி சூரன், வில்லாதி வீரன் அப்படின்னு என்னத்தை பேசினாலும் டெல்லிக்கு போனோடனே வெள்ளக்கொடையோட ஐயா ஐயா அப்படின்னுட்டு தான் போனோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா யாரும் அவ்வளோ யோக்கியம் கிடையாது. இப்படி ஒரு பக்கம் திமுக காரங்க பேசிட்டு இருக்கேல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மதுரை எம்பி, மதுரை இன்னைக்கு குப்பை காடா கிடக்கு. அதற்கு காரணமான சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் போய் என்ன தெரியுமா கிழிச்சாப்ல, படிக்கிறேன் கேளுங்க. மக்கள் தொகையை கணக்கெடுக்காமல்
புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி 888 இருக்கைகளை ஏன் அமைத்தீர்கள் அப்படின்னு. புதிய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரித்தா நம்முடைய தமிழகத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் முயற்சி பண்ணாரு. அதுக்கும் ஓட்டு போடாம என்ன மாதிரி பந்தாவை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் விடவே கூடாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூனாப்பான சு வெங்கடேசன் நேற்று பாராளுமன்றத்தில் கண்ணீர் விட்டு கதறி ரூம் போட்டு அழுது புலம்பியிருப்பாப்புல போல இருக்கு. ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வழக்கம் போல வந்தே மாதர பாடலோட இசையை தான் பாராளுமன்றத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா முழு பாடலையும் பாடிட்டாங்க. அதுலேயும் இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மதவாதிகளுக்காக தடை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல 2 பத்தி, அதையும் சேர்த்து பாடிட்டாங்க அப்படின்னு சு வெங்கடேசன் அப்பா பயங்கரமாக கதறி இருக்கான். ஏன்பா சு வெங்கடேசா ரொம்ப வலிக்குதா? வந்தே மாதர பாடலை கேட்டு ரொம்ப வலிக்குதுன்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன தெரியுமா? 4 முளை கயிறு எடுத்துட்டு போய் அறிவாலய வாசல்ல தொங்கிரு, அப்பாவது நாடு நல்லா இருக்கும். இப்படி வந்தே மாதர பாடலுக்கு இவ்வளோ கதற இவனுங்க, அதுவும் வந்தே மாதர பாடல் அப்படின்னா சாதாரண பாடலா? சுதந்திர காலகட்டங்களில் நம்முடைய ஒவ்வொரு இந்தியனோட உணர்வுகளை தட்டி எழுப்பிய பாடல். அப்படிப்பட்ட பாடலை இந்தியா நாடாளுமன்றத்தில் பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், எவ்வளோ திமிர் இருக்கும். இப்படி வந்தே மாதர பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்கிற இவனுங்க ஒருத்தன் கூட இந்தியா மீது பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறதுக்கு ஒருத்தன் கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சோ பன்னிஸ்தானுக்கு எதிராக எவனுமே போராடவே இல்லை. ஆனால் உலகத்தில் எங்கேயாவது சிரியாவுக்கோ ஈரானுக்கோ எங்கேயாவது பிரச்சனை நடந்தா அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஈரானே அப்படின்னு பயங்கரமாக இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவ்வளோ கிறுக்கணுங்களாக இருக்கானுங்க, அறக்கிறுக்கணுங்களாக இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கிறது தான் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு சிறந்தது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி. சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொல்லுன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.